வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 2 த்ரில்லர் படங்கள், ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படங்கள், வெப் சீரிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன கன்னட படமான மொடக்கவிதா வட்டவரணா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ட்ராமா மூவி. இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே 2 ஜோடிகள் ஒரு ரெசார்ட்டில் வந்து தங்குறாங்க. அதில் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு வீட்டில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு டப்பி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவருடைய லவ்வர் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஜோடிகளும் ஒரே நேரத்தில் அந்த ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணுறாங்க. அந்த டைம்லேயே ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் பேசி ஃப்ரெண்டாகவும் மாறுறாங்க. அதிக நேரங்கள் செலவழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையில் ஒரு சில மிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இருந்தே அவங்கள யாரோ ஒரு நபர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நபர் யாரு, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையில ஒளிஞ்சிருக்கக்கூடிய மர்மங்கள் தான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமே படத்துடைய செகண்ட் ஹாஃபில் இவங்க ஒரு சில மிஸ்ட்ரி, ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ரோலை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மேக்கிங்கும் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் ஒரு சில குறைகளும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஒரு நார்மல் ட்ராமா இல்லைனா லவ் ட்ராமா மாதிரி தான் போகுது. அந்த போர்ஷன் அப்படிங்கிறது பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில மிஸ்ட்ரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்தாலுமே அந்த போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் போகுது. கிரிப்பிங்காக போகலை, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. படத்தில் அங்கங்கே நிறைய இடங்களில் லாஜிக் மிரல்களும் இருக்குது. மூணாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இந்த படத்தில் நம்ம ஹீரோவுக்கு 2 லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2 லவ் ஸ்டோரியையுமே பெருசாக இவங்க அழுத்தமாக சொல்லலை. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹீரோவுடைய லவ்வர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை காட்டுவாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அவங்களுடைய லவ் போர்ஷன் அப்படிங்கிறது பெருசாக எனக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த போர்ஷன் வந்து சுவாரஸ்யமாக இல்லை. இதனாலேயே எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் கிரியேட் ஆகவே இல்லை. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது ஸ்லோவான ஆவரேஜான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், மேக்ஸிமம் ஓகே ரகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான செகண்ட் ஹாஃப், இந்த 2ம் கலந்தது தான் இந்த படம். ஒரு சில பேர் இந்த படத்தை ரொம்ப நல்ல படம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒப்பீனியனை தான் இந்த படம் கொடுத்துச்சு. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியனை வந்து மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. அடல்கனடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைல்டாக ஒரு சில காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 2வதாக பார்க்க போகிறது அமெரிக்கன் வெப் சீரிஸான லேண்டன்ஸ் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸுடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே கிரீன் லேண்டன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா ஜோர்டன். இவரை ஏன் லேண்டன்னு சொல்கிறாங்க, லேண்டன் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்த்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு லேண்டன் தான் இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே வேறு கிரகத்தில் இருந்து பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய வேலை. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏலியன்ஸ் கிட்ட இருந்து பூமிக்கு மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய வேலை. எர்த்துக்குன்னு சொல்லி ஒரே ஒரு லேண்டன் தான் இருப்பார். இப்போ ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய லேண்டன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ட்ரைனராக இன்னொரு ஹீரோவும் இருக்காரு. அதாவது ஒரு லேண்டன் தான் இருப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த லேண்டனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா பேக்கப்பாக இன்னொரு லேண்டன் விடும் இல்லையா, அதுக்காக தான் இன்னொரு ஹீரோவும் அவர் கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. இதில் லேண்டனுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தினால ஒரு சில பவர்ஸ் எல்லாம், சூப்பர் பவர்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்கு. இப்படி இருக்கும்போது சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டேடியத்தில் 2 பேர் வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. பட் அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு இதை ஏலியன் தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையாவே இந்த கொலைகளை ஏலியன் தான் பண்ணுச்சா, அப்படி பண்ணுச்சு அப்படின்னா எதுக்காக அந்த கொலைகளை பண்ணுச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை.
இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 எபிசோட் இருக்குது. இப்போதைக்கு ஒரு எபிசோட மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாரம் வாரம் ஒரு எபிசோடாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சீரிஸை இவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. சூப்பர் ஹீரோ சீரிஸ் அப்படின்னா வில்லன்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுற வேலையை தான் செய்வாங்க. பட் அந்த மாதிரி மட்டும் கொண்டு போகாமல் சீரிஸுடைய ஃபஸ்ட் எபிசோடே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் மோடில் போச்சு. அந்த இன்வெஸ்டிகேஷனே ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே இவங்க கொண்டு போயிருக்காங்க. சீரிஸில் நடிச்சிருந்த 2 ஹீரோக்களும் ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட இவங்க முடிச்ச விதம் இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்டோட தான் முடிச்சிருக்காங்க. அதனாலேயே அடுத்த எபிசோட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. மேக்கிங்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப தரமாகவே பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ் டப்பிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியே ஆகணும். ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட் சீரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணுற விதம்லாம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் அப்படிங்கிற சீரிஸ் இருக்கு இல்லையா, அந்த சீரிஸை நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் தமிழ் டப்பிங் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் அந்த சீரிஸ்க்கு பண்ணியிருக்காங்க. அந்த சீரிஸ் மட்டும் கிடையாது, இப்போ கடந்த ஒரு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சீரிஸ் எல்லாம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரொம்ப ஆவரேஜாக தான் தமிழ் டப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. சீரிஸில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு. அந்த ஒரு எபிசோடையும் ரொம்ப நீட்டாகவே கொண்டு போயிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அடல் கன்னடா பொறுத்த வரைக்கும் ஒரு சில காட்சிகள் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்குறதா அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் அமெரிக்கன் படமான ஸ்டோலன் கேர்ள் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஷாப்பிங்க்கு போகிறாங்க. போன இடத்துல திடீர்னு நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க. பட் நமக்கு தான் அது யார் கடத்தினாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்ம ஹீரோயின் தெளிவாக சொல்கிறாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அவங்களுடைய நாட்டுக்கு என்னுடைய பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த போலீஸ்லாம் இந்த கேஸை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சொந்த அப்பா பொண்ணை கூட்டிகிட்டு போனதுக்கெலாம் நாங்கள் கேஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படியே பல வருஷங்கள் பொண்ணை மீட்க முடியாமல் நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நபர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு சில வேலைகளை செய்கிறோம், அதாவது நிறைய குழந்தைங்களை கடத்தி வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களை மீட்டுட்டு வரதான் எங்களுடைய வேலை. எங்கள் ஏஜென்சிக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைய நான் கண்டிப்பாக மீட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கடத்தப்பட்ட குழந்தைகளை மீட்கிறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1993 வருஷம் அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்காங்க. உண்மையாகவே ஒரு லேடி கிட்ட இருந்து அவங்களுடைய பொண்ணை அவங்க ஹஸ்பண்ட் வந்து கடத்தி கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 17 வருஷங்களாக அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு தாய்ப்பட்ட கஷ்டத்தை தான் இவங்க படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் போகும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில காட்சிகளை எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாகவே கொண்டு போயிருக்காங்க. இதில் ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பொண்ணை எப்படியாவது மீட் ஆகணும் அப்படிங்கிற அந்த எமோஷனல் அந்த ஒரு பதட்டத்தை ரொம்ப சூப்பராகவே வெளிப்படுத்தியிருக்காங்க. மேக்கிங்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய இடங்கள் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான காட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. எமோஷனல் ஏரியாவை இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது டைம் பாஸ்க்கு ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அடல்கன்னடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காட்சிகள் இருக்குது. அதனால் ஃபேமிலியோடு பார்க்குறதா அவாய்ட் பண்ணிக்கிங்க. இந்த படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாமூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.